சுதந்திர அமுதப் பெருவிழா, தற்சார்பு இந்தியா திட்டம், புதுதில்லி விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு இணைந்து சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 வழங்குகிறது அறிவொளி விஞ்ஞான தொடர் நிகழ்ச்சி. Science, 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 science. அறிவியல், 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 அறிவியல். எல்லாத்திலும் அறிவியல், அங்கும் இங்கும் அறிவியல். எல்லாத்திலும் அறிவியல், அங்கும் இங்கும் அறிவியல். ஆப்பிள் விழுகையிலும் அங்கும் ஒரு அறிவியல். ஆவியாகும் நீரிலும் உண்டு ஒரு அறிவியல். சயின்ஸ், 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 சயின்ஸ். நூலில் ஆடும் குழந்தைகள் என்ன என்ன அறிவியல். பாலில் வந்த தயிரிலும் தெரிவோமா அறிவியல். காலில் வந்த நகத்திலும் காக்காவு காரும் மின்சாரத்திலும் அலுமினிய ரசத்திலும் அடுப்பாங்கரையிலும். அட போப்பா, எல்லாத்திலும் அறிவியல் இருக்குப்பா. அடடா, நேரம் வேற ஆச்சே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ போனா தான் வீட்டுக்கு போய் அதை போட்டு பார்த்தா தப்பா மனசு ஆறும். என்ன சொல்லுங்கண்ணே? என்ன மேம்ல இவ்வளோ அப்படியே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற? இந்த வந்துடுறேண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நில்லுப்பா, என்ன பவருக்கு எதுவும் கலக்குதா? ஏன் இந்த ஓட்டம்? ஆதித்யா L1 இருக்குல்லண்ணே, ஆமா, அது நியூஸ்ல ஓடிட்டு இருக்குண்ணே. அதை போய் பார்த்தா தானே மனசு ஆறும். ஓ, விண்வெளி பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆர்வம் ரொம்ப அதிகமா? ஆமாவானே, நமக்கு ஒண்ணு நம்ம நாட்டுக்கு ஒண்ணுன்னு அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லையா? சரி, இதுக்கே எப்படிங்கிறிய? இன்னும் வரப்போட நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவ போல இருக்கு. என்னண்ணே அப்படி என்னண்ணே வச்சிருக்க? இப்போ நீ போய் செய்தியை பார்த்துட்டு வர போறியா, நான் சொன்ன தகவலை கேட்க போறியா? இப்ப நீங்க ஏதோ புதுசா சொல்ல வர்றீங்கல்ல, அது கேட்டுக்கணும்ல. அப்படிங்கிறியா? ஆமா. சரிங்க, உட்காரு இப்படி. தம்பி, இந்த சந்திரயான் 3 விண்கலம் போச்சு, உனக்கு தெரியும். ஆமாண்ணே. யாருமே தரையிறங்காத நிலவோட தென்துறவு பகுதியில் முத தரையிறங்கின நாடு இந்தியா அப்படிங்கிற பெயரு நமக்கு கிடைச்சிச்சு. அதுதான் ஊரு பூரா பட்டி தட்டி எங்கும் ஓடிச்சு. இப்ப அதுக்கப்புறம் ஒன்று அனுப்புனாங்களா, அது உனக்கு தெரியுமா? ஆதித்யா L1. பரவாயில்லையப்பா, அப்டேட்டா தான் இருக்கிற. அது எதுக்கு அனுப்புனாங்க? அது சூரியனை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு பூமிக்கு அனுப்ப. ஆமா, அந்த சூரியன் தான் நமக்கு மிக முக்கியமானதுப்பா. ஆமாண்ணே. அது இருந்தா தான் பூமியே சரியா வேலை நடக்கும். அப்படிங்கும்போது அது எப்படி சூரியன் கதிரெல்லாம் வருது, எப்படி இந்த பூமி இந்த உலகம் எல்லாம் உண்டாச்சு, பிரபஞ்சம் உண்டாச்சு, சூரியன்ல இருந்து வர ஆற்றலை எப்படி என்ன ஏதுன்னு விவரிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண இந்தியா ஆதித்யா L1 அனுப்பியிருக்கு. ஆமா. ஆனா இந்த திட்டங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு திட்டம் நடந்திருக்க வேண்டியதுப்பா. அப்படி என்ன திட்டம்? அதுக்கு பேரு தான் ககன்யான். என்னங்கயான்? ககன்யான். ஆமா, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஆமாண்ணே, அதை வேற ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா கிடக்கு. அது அல்சரா இருக்கு. காலையில் நேரத்துல நீராகாரம் குடிச்சுன்னா சீக்கிரம் சரியாயிடும். அண்ணே விளையாடாதண்ணே, விவரத்தை சொல்லுண்ணே. சொல்றோம்ப்பா, அந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். நம்மெல்லாம் நிறைய செய்ய முடியல, நினைச்ச வேலையெல்லாம் சரியா நடத்தி முடிக்க முடியல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம்ல. ஆமாண்ணே. இது நமக்கு மட்டும் இல்லப்பா, உலகத்துல எல்லா நாடுகளும் மட்டும் இல்ல, விண்வெளி துறையிலையும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. ஓஹோ. அதாவது 2021 சந்திரயான் 3 ஆதித்யா L1 இதுக்கு முன்னாடியே இந்த விண்வெளிக்கு வீரர்கள் எல்லாம் போறாங்கல்ல. ஆமாண்ணே. ஒரு உடைய மாட்டிக்கிட்டு வெள்ளை கலர்ல, ஆமாண்ணே, வானத்தெல்லாம் மிதந்துக்கிட்டு இந்த செயற்கைக்கோள் எல்லாம் வேலை செய்வாங்க பத்தியா? ஆமா. அந்த மாதிரி விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பணும்னு ஒரு இந்தியா ஒரு திட்டத்தை எடுத்தாங்க. சரி. அந்த திட்டத்துக்கு பேரு தான் ககன்யான் திட்டம். ஓஹோ. சரி, ஆனா
இந்த கோவிட் வந்ததுனால சரி. இந்த 2021 செய்ய முடியல. ம். அதைத்தான் என்ன பண்ண போறாங்க, இப்ப செயல்படுத்த போறாங்க. ஓஹோ, அது அங்கே லேட் ஆனதுனால அதை இப்போ செய்ய போகிறாங்க. ஆமா ஆமா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆனதுனால சரி. அமிர்த பெருவிழா நம்மளாம் கொண்டாடணும் அல்லவா? ஆமாண்ணே. அதை ஒட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்யணும்னு முயற்சி எடுத்தாங்க. ம். ஆனா இந்த கோவிட்னால தள்ளி போச்சுப்பா. சரி சரி, எப்போ செஞ்சா என்னண்ணே, நல்லது நடந்தால் நான் சந்தோஷம் தானே. அதுதான் அநேகமா இந்த மாசம் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அடுத்த வருஷம் மத்தியில கிட்டத்தட்ட இந்த ககன்யான் திட்டம், விண்வெளிக்கு வீரர் அனுப்புற திட்டம் இருக்குல்ல, இதை செயல்படுத்துறதுக்காக இஸ்ரோ வந்து முனைப்பா செயல்பட்டு இருக்காங்கப்பா. பாருப்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு மனுஷங்களெல்லாம் அனுப்பலையா? இது மட்டும் என்ன முக்கியமான திட்டம்? இல்லப்பா, ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரி. இப்போ இந்தியா செஞ்சுச்சு அப்படின்னா விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்புன 4வது நாடு இந்தியா அப்படிங்கிற பேரு கிடைக்கும். ஏற்கனவே நிலாவுக்கு சாஃப்ட் லேண்டிங்னு பண்ண 4வது நாடு இந்தியா, சந்திரயான் 3 மூலமா அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சிருக்கு பத்தியா? ஆமா. அது மாதிரி இது நடக்கும். அது மட்டும் இல்லாம விண்வெளியில பல வேலைகள்லாம் செய்யணுமில்ல, அதனால அப்படின்னு திட்டத்தை செய்யறாங்கப்பா. இந்த ககன்யான் திட்டம் நிறைவேற்றுறதுல 3 படிநிலை இருக்கு. முதல்ல சும்மா வெறுமனவே ராக்கெட் அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் சரியா இருக்கா போகுதா அப்படின்னு கொஞ்சம் தூரத்துக்கு அனுப்பி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் பியோமித்ரா அப்படின்னு ஒரு ரோபோட்டு, பெண் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக செயல்படக்கூடிய ஒரு ரோபோட் இருக்கு. அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, சரியா போயிட்டு வருதா, எதுவும் பிரச்சனை ஏற்படுதா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வதா அனுப்ப போற ஒரு திட்டத்துல தான் இந்த மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடியதை நிறைவேற்ற போறாங்க. இப்படி 3 படிநிலையில செய்யறதுனால ரொம்ப பாதுகாப்பா, ஏன்னா மனித உசுறு பாரு, அதனால ஒரு பாதுகாப்பான நடைமுறையில தான் இஸ்ரோவானது தன்னுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. வானவெளியில் பறக்க வேண்டும் இறகுகள், கானவெளியில் மிதக்க வைக்கும் சிறகுகள், வாழ்வியலோடு இணைந்த வசந்தங்களை காற்றலைகளில் தந்து கொண்டிருக்கிறது சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6. எப்படி நீ மனுஷங்களை போய் அனுப்புவாங்க? அல்ல, இந்த செயற்கைக்கோள் அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரிதான். அதாவது இந்த செயற்கைக்கோள்ல அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் LBM-3 அப்படின்னு பேர் வச்ச ஒரு ராக்கெட் இருக்கு. சரிண்ணே. இந்த மாக் 3 அப்படின்னு ஒரு ராக்கெட் சொல்றாங்கல்ல, அதுதான். இப்போ அது என்ன பண்ண போறாங்கன்னா மனுஷங்களை அனுப்புற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ராக்கெட்டா மாத்த போறாங்க. ஓஹோ, இப்போ மனுஷங்க அனுப்புறதுக்குன்னு தனி ராக்கெட் இருக்குது. ஆமாப்பா, அதாவது சைக்கிளும் பெட்ரோல் போட்டு வண்டி ஓடுற வண்டி ஒன்றா ஏற முடியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாண்ணே. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய HRLV அப்படின்னு சொல்லி மனுஷங்களை அனுப்புறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ராக்கெட்டை இஸ்ரோ வடிவமைச்சிருக்கு. ஓஹோ, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ராக்கெட் இருக்குது, அதில் நம்ம எல்லாம் போவோம்னு சொல்லுங்க. நம்ம இல்லப்பா, அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்தவங்க தான் போக முடியும். ஏனே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. அதானே, உனக்கு சந்தேகம் வரலைன்னா தான் எனக்கு சந்தேகம் வரும். உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா வச்சுக்க, எனக்கு சந்தேகம் வராது. இப்போ உன் சந்தேகம் என்னன்னு சந்தேகம் இல்லாம கேளு. ராக்கெட்ல எந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு விண்வெளிக்கு போறவங்க போவாங்க? அதுக்கு தாப்பா இந்த ராக்கெட்ல எப்படி செயற்கைக்கோளெல்லாம் வச்சு அனுப்புறாங்க, அதே மாதிரி இதுல 2 வச்சு அனுப்புவாங்க. ஓஹோ, அதாவது என்னன்னா சர்வீஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 1. சரிண்ணே. அப்புறம் க்ரூ மாடியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 1. இப்போ 2 இருக்கு. ஆமா 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 ஆமா. இது எப்படி அப்படின்னா, அந்த சர்வீஸ் மாடியூல்னு சொல்றோம்ல, ஆமா, அது வந்து வானத்திலே சுத்திக்கிட்டு இருக்கும். சரி. அது வந்து இங்க போறவங்களுக்கு உதவி பண்றது, என்ன ஏது நிலவரம் அப்படிங்கறதெல்லாம் தகவல் கொடுக்கும். ஓஹோ, கீழே இருக்கவங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கும், மேல இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் தகவல் பரிமாறும். நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அப்படித்தான் இந்த க்ரூ மாடியூல் இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ளதான் மனுஷர்கள் எல்லாம் உட்கார வச்சு அனுப்புவாங்க. வானத்துல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த சைடு இருக்க ராக்கெட் எல்லாம் கீழே விழுந்துரும், பாகமெல்லாம். இது மட்டும் வானத்துல போய் இப்போ தரையிலிருந்து ஒரு 300 400 கிலோமீட்டர் உயரத்துல அப்படியா சுத்திக்கிட்டு இருக்கும் பூமியை. அங்க இருந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓஹோ, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு வானத்துல ரொம்ப உயரத்துக்கு போய் வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்னன்னு அப்படி முயற்சி செஞ்சு பார்க்க போறாங்க. ஓ, இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல. ஆமாப்பா. வானத்துக்கு போறதெல்லாம் சரிண்ணே, எப்படி நீ திரும்பி வர்றது இல்ல அங்கேயே இருந்துறதுவா?
அங்கேயே எப்படிப்பா இருக்க முடியும்? அங்க என்ன வீடு கட்டி பிளாட் கட்டி நம்ம என்ன வாடகைக்கா விட்டுருக்குறோம்? அப்படியெல்லாம் இல்ல. அங்க போய் அவங்களுக்கு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு திரும்ப பூமிக்கு வந்துருவாங்க. நான் சொன்னேன்ல அந்த க்ரூ மாடியூல்னு, ஆமா, அது என்ன பண்ண போறாங்க, ஒரு வாரத்துக்கு வானத்துல சுத்திக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த க்ரூ மாடியூல் மட்டும் பூமியில வந்து கடலுக்குள்ள விழுந்துரும். சரி. கடல்ல கீழே விழுந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள கடற்படையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு போய் அந்த இஸ்ரோ அமைப்பு இருக்குல்ல, அவங்க போய் அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் அதுல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வெளியே வந்துருவாங்க. இப்படிதான் திரும்ப பூமிக்கு வருவாங்கப்பா. ஏன்னா இங்க இருக்கிறோம், நாம தண்ணி குடிக்கிறோம், சாப்பிடுறோம், பசி எடுக்குது. அங்க எப்படி? எங்க சுத்தி நீ வந்துருவோம் விஷயத்துக்குன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மனிதர்கள போகக்கூடிய ஒரு பொட்டி இருக்குல்ல, க்ரூ மாடியூல்னு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இங்க எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அறையெல்லாம் நிறைய இருக்கும். அங்க மிஷின் எல்லாம் வச்சிருப்பாங்க. சரி. அதுல சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, காற்று சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, இதெல்லாம் வெளியே போறதுக்கு இப்படி எல்லாம் எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சு வச்சு தாப்பா அனுப்புவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கும். அதெல்லாம் மனிதர்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அதனாலதான் என்ன பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாசத்துல டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆளே இல்லாம ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் வானத்துல அனுப்பி இது சரியா நடக்குதான்னு டெஸ்ட் பண்ணி கடல்ல உள்ள வச்சு திரும்ப கொண்டு வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த ரோபோட்னு சொல்றாங்கல்ல, ஆமா, அதை வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்க. சரி. அதுக்கு பிறகுதான் மனுஷங்களை வானத்துக்கு அனுப்ப போறாங்க. அப்போ ஒரு 2-3 தடவை செக் பண்ணி எல்லா ப்ராசஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மனுஷனை அனுப்ப போறாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பாங்க. சரிண்ணே, இந்த விண்கலம் போயிட்டு ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அது இந்த காத்தினுடைய உராய்வுல அதிகமான ஹீட் ஆகி ஏதாவது ஆகிராதா? உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குப்பா. அதாவது என்ன அப்படின்னா, அது உண்மைதான். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நீ பால்காரர்கிட்ட பால் வாங்க போவ பத்தியா, அப்ப வானத்துல ஏதாவது ஒரு பொருள் அப்படி எரிஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிருக்கும் பத்தியா. ஆமா. அது என்ன அப்படின்னா, நம்ம பூமியை சுத்தி காத்து இருக்கல்ல, சரி, காத்துக்குள்ள அந்த விண்கல் உள்ள வந்துச்சுன்னா எரிஞ்சு சாம்பலா போயிடும். அது மாதிரி இந்த வளிமண்டலத்துக்குள்ள எந்த பொருள் வேகமா உள்ள நுழைஞ்சாலும் எரிஞ்சு போயிடும். கண்டிப்பா. ஆனா இந்த விண்கலம் திரும்ப மனிதர்களை பூமிக்கு கொண்டு வரும்போது இதே மாதிரி அந்த விண்கல் மாதிரி எரியாம இருக்கணுமல்ல. ஆமா. அதுக்குத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு தகரம் இருக்கும், உள்ள ஒரு தகரம் இருக்கும், இடையில ஒரு சின்ன தர்மாக்கோல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆமா. எதுக்குன்னா உள்ள இருக்கிற குளிர் வெளியே வந்துடக்கூடாது. விவரமான ஆளுதாயா நீ. அது மாதிரி அதுல வந்து உள்ள ஒரு லேயரு, வெளியே ஒரு லேயரு வச்சிருப்பாங்க. சரிண்ணா. காத்துக்குள்ள நுழையும் போது ஹீட் வரும்ல, வெப்பம் வரும்ல. ஆமாண்ணா. அது பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு பேரு டிபிஎஸ்ன்னு ஒரு மெத்தேடு. என்னன்னே அந்த டிபிஎஸ்? அதாவது தெர்மல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். தெர்மல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஆமா. சரிண்ணா. அது என்ன பண்ணும், இந்த ஹீட் வருது பத்தியா, இந்த ஹீட் வந்து உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் போகாம தடுக்கும். ஓஹோ. இந்த மாதிரி 3 லேயர் வச்சிருப்பாங்க. அதனால உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படாதுப்பா, பத்திரமா வந்து கடல்ல விழுந்துரும். சரிண்ணே சரிண்ணே. நேத்துவோட வானொலி அறிக்கையில கேட்டனே, கரூர் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அடிக்குதாம்ல. ஆமா. அப்ப கரூர்ல இருக்கிறதுக்கே இப்படி இருக்குன்னா, இங்கிருந்து விண்கலத்துல சூரியனுக்கு அருகாமையில போகும்போதெல்லாம் உள்ள வெது வெதுப்பா இருக்காது? வெது வெதுப்பாவா? வெப்பம் அதிகமா தாப்பா இருக்கும். அதுக்குத்தான் உள்ள நம்ம எப்படி வீட்டுக்குள்ள இருந்தா வெளிய இருக்கிற வெப்பம் தெரியாம ஒரு ஏசியை வச்சுக்கிறோம். ஆமா. அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சரி. அது என்ன பண்ணுனா 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு 27 டிகிரி செல்சியஸ்க்குள்ள உள்ள வந்து சூடு இருக்கிற மாதிரியே அது பாத்துக்கும். அதனால உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. ஓஹோ. அப்ப எல்லா பாதுகாப்பாவும் நல்லா குடுகுடுன்னு இருப்பாங்க. ஆமாப்பா ஆமாப்பா. சூப்பர்ண்ணே, நிறைய விஷயம் நீ சொல்றனே. ஆனா இந்த ராக்கெட் போகும்போது கிளம்பும்போது ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா? ஓ, நீ அப்படி வர்ற. ஆமா. பரவாயில்லையப்பா, உன்னை விட்டா நீ நிறைய விஷயமெல்லாம் சொல்லி கொடுப்ப போல இருக்க. நான் சிறு வயசுல பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் நான் உங்களை பார்த்ததுலேருந்து இப்படி ஆகிப்பட்டேன். அப்படியா? இல்லைனா இல்லைன்னா என்ன சொல்லணும்? நான் வரலையல்ல. சரி விட்டுரு. இப்ப நான் சொல்றத கேளு. நீ கேட்ட கேள்வி சரிதான். இப்போ ராக்கெட் அனுப்புறாங்க பத்தியா, அனுப்பும் போது வானத்துல போக கொஞ்சம் தூரம் சைடுல இருக்கக்கூடிய அந்த பாகமெல்லாம் கலண்டு கடல்ல விழுந்துரும். சரி. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் மாடியூலும் அந்த க்ரூ மாடியூலும் கொஞ்சம் தூரம் பயணிச்சு சுற்றுவட்ட பாதைக்கு போகும். இதுதான் வந்து நிலநிறுத்துறதுன்னு சொல்றது. இதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் ஒன்று வச்சிருக்காங்க.
என்னன்னா இடையில போயிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆஹா. உள்ள இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுல்ல. ஆமாண்ணே. அப்ப என்ன ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள மனுஷங்க இருக்கிற அந்த விண்கலம் மட்டும் டபக்குன்னு வெளியே வந்து தானா கடலுக்குள்ள விழுந்துரும். ஓஹோ, இது உள்ள பிரச்சனையெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கும். ஆமா 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 அப்படி தானா வந்துடும். அதனால அவங்களுடைய பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா யோசிச்சிருக்காங்கண்ணே. வணக்கம் மக்களே. Who are you, man? தமாசு தமாசு. இது நம்ம ஊரு, நம்ம எஃப்எம். சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 விடாம கேளுங்க. சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6. ஏனே, வானத்துல இருந்து விண்கலம் வேகமா வரும்னு சொன்னேன்லண்ணே. ஆமா. அது கடல்ல விழுந்துச்சுன்னா, தண்ணிக்குள்ள ஆழமா போயிருச்சுன்னா, நீ இன்னும் பரவாயில்ல, நீ புத்திசாலிதான்ப்பா. அப்படியெல்லாம் நடக்காது, கவலைப்படாத. என்ன அப்படின்னா வேகமா தான் உள்ள வரும். அதை ஸ்பீடு குறைக்கிறதுக்கு ஏரோ பிரேக்கிங் அப்படின்னு பேரு. அது என்ன அப்படின்னா அந்த விண்கலத்துல பல்வேறு படிநிலைகளை பேராசூட்டை விரியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கடைசியா ஒரு பெரிய பாராசூட்டை விரிச்சு அப்படியே மெதுவா தண்ணியில லேசா அப்படி விளற மாதிரி செய்வாங்க. இதுதான் ஏரோ பிரேக்கிங். நம்ம வண்டிகளை எப்படி பிரேக் போட்டு வண்டியோட வேகத்தை குறைக்கிறோம், அது மாதிரி ஆகாயத்தில் எப்படி பிரேக் போடுறது? அதுக்கான சக்கரமா இருக்குது, இல்லை ரோடு தான் இருக்குதா? காத்துல பறந்துட்டு வரதான் குறைக்கணும். அதுக்கு தான் பாராசூட்டை பயன்படுத்தி அப்படி செய்ய போறாங்க. இதுக்கு தான் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணனாங்கன்னா, பாராசூட் அவ்வளோ வேகத்தில் வரும்போது விரிஞ்சிச்சுன்னா காற்றை தாங்குமா, இல்லை பாராசூட் கிழிஞ்சு போயிருமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணினாங்க. அந்த டெஸ்ட்டும் இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டாங்க. அப்படியே அந்த வேகத்தை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு மெதுவா தண்ணியில அப்படி விழும். ஓஹோ, அது மூழ்காது, தண்ணியில மறந்துட்டு தான் இருக்கும். ஓஹோ, இப்போ 2-3 ப்ராசஸ்க்கு இது உதவக்கூடியது. ஆமா ஆமா. அப்புறம் உடனே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாம் கப்பற்படை கூட கடலோர காவல் படை கூட இவங்களெல்லாம் சேர்ந்து அந்த விழுந்த இடத்துல போய் அதை அப்படியே கொண்டு நம்ம மனிதர்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாங்க. இப்படித்தான் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிட்டு திரும்ப பூமிக்கு கொண்டு வரணும். இந்த திட்டத்துக்கு பேரு தான் ககன்யான் திட்டம். ஏன்னா இவ்வளவு விஷயம் இருக்குதானே இந்த ககன்யான்ல? அட ஆமாப்பா. ஆஹா, எனக்கு ஆர்வம் தாங்கலையே. என்ன தாங்கல? என்னையும் எப்படியாவது அந்த விண்வெளி ராக்கெட்ல ஏத்தி விட்டுருந்தேன். நான் போயிட்டு மேல விண்கலத்துல இருந்து உனக்கு டாட்டா சொல்லி போட்டா அனுப்புறேன். எது டாட்டா சொல்லி போட்டா அனுப்புறியா? தம்பி, அப்படியெல்லாம் நம்மளாம் போக முடியாதுப்பா. அதுக்கு பல வருஷமா ட்ரைனிங் எடுக்கணும். என்னது ட்ரைனிங்? சரி சொல்லுங்க, அதையும் தான் சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதாவதுப்பா, இந்திய விமானப்படையில விமானிகள் இருக்காங்கல்ல, ஆமாண்ணே, அதுல 4 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, இந்தியாவில் எப்படி இஸ்ரோன்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கோ, அதே போல ரஷ்யாவில் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. கிளாவோஸ்மோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தை வச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் தான் விண்வெளி திட்டத்தெல்லாம் அங்கே பார்த்துக்கிறாங்க. அந்த நிறுவனம் தான் நம்ம நாட்டு வீரர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? பயிற்சி கொடுத்தாங்க. ரஷ்யா தான் ஏற்கனவே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னேன் அல்லவா, அதே மாதிரி ஒரு அமைப்பு அங்கே வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சோயூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலம். அந்த விண்கலத்தில் தான் நம்ம நாட்டில் இருந்து போகக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களுக்கு, அந்த விமானப்படை விமானிகளுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து, இப்படி தாங்க விண்கலம் இருக்கும், இதுக்குள்ளே இப்படித்தான் ஒரு சூழல் இருக்கும், நீங்கள் இப்படித்தான் இப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாசமா பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்குவேன். பெங்களூர் இருக்குல்ல, ஆமாண்ணே, இந்த தக்காளி அங்கேருந்து வருமே. நான் ராக்கெட் அனுப்புறதை பற்றி பேசுனா, நீ நைட்டுக்கு ரசம் வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிற. அண்ணே, மனுஷனுக்கு அதுதானே முக்கியம். அந்த பெங்களூரு தான், அங்கே தான் இஸ்ரோ இருக்குது. அங்கே தான் என்னன்னா இவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, அதாவது வானத்தில் எப்படி பறக்கணும், எப்படி அந்த மிஷின் எல்லாம் ஆப்ரேட் பண்ணணும், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும், அங்கே போய் என்ன வேலை செய்யணும், திரும்ப வரும்போது எப்படி பாதுகாப்பாக இறங்கணும்,
இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம இங்கேயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிண்ணே. இது 2020லயே ரஷ்யாவுல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்கப்பா. 2020லயே? ஆமா, இப்போ 3 வருஷமா இங்கேயும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்போ ட்ரைனிங்லாம் ஓரளவுக்கு ரெடியா இருப்பாங்க. இத்தனை வருஷம் ட்ரைனிங் பண்ணி தான் விண்வெளிக்கு அனுப்புவாங்க. சும்மா போன உடனே பஞ்சமாதேவில ஏறி கரூர்ல இறங்கி அங்க ஒரு டீ குடிச்சிட்டு வர்ற வேலை இல்லை இது. ஏனே, அப்ப என் கனவு போச்சானே? அது ராக்கெட் கூட சேர்ந்து அப்பயே வானத்துல சொங்கின்னு போயிருச்சு. ஓ, அப்பவே போச்சா என் கனவு? இப்படி விண்வெளிக்கு மனுஷங்களை அனுப்புற இவ்வளவு பெரிய திட்டத்துக்கு பேரு தான் ககன்யான். ஓஹோ, ஏனே இந்த ஒத்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கா? அட ஆமாப்பா, நீ இதுக்கே அப்படிங்கிற. சுக்கிரயானை பத்தி தெரியுமா உனக்கு? டீ வேணும்னு கேட்டீங்க, சக்கரை இல்லையான்னு சொல்றது ஓகே. அது என்னென்ன சுக்கிரயான்? என்னப்பா நீ சந்திரயானுக்கு அப்புறம் என்ன அப்டேட் ஆகல போல இருக்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம்னே. சரி விடு. நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள் இருக்கு தெரியுமா? என்ன, ஒரு 5, 6, 7, 8. என்ன வாத்தியார் எந்திரிச்சு 1, 2 சொன்ன மாதிரி நீ சொல்லிக்கிட்டே போற. இப்போ தெரியுமா தெரியாத உனக்கு? இப்போ நீயே நல்ல கருத்தாக யோசிச்சு வச்சிருப்பேன்னு சொல்லுண்ணே. அது சரி, மொத்தம் 9 கோள் இருந்துச்சு. அதுல ப்ளூட்டோன்னு ஒரு கோள் இருக்குல்ல, அது குறுங்கோள் கணக்கு மாதிரி சுத்துது. அதாவது நீள்வட்ட பாதையில சுத்தணும், தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை நீள்வட்ட பாதையில ஒரு ஒழுங்கான பாதையில சுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா அது ஒழுங்கா ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தாம அப்பப்ப குறுக்கு நெடுக்குமா சுத்துதுன்னு சொல்லிட்டு அதை லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அதாவது இப்போ 8 கோள் இருக்கு. அதுல வீனஸ்னு ஒரு கோள் இருக்கு தெரியுமா? ஆமாண்ணே. அந்த கோளுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா? வெள்ளி. காலையில நீ பால் வாங்க போகும்போது ஒரு பால்காரரை பாப்பியல்ல, அப்படியே திரும்பி கீழ்வானத்துல பார்த்தா ஒரு லைட்டு எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி மின்னிக்கிட்டே எரியும் தெரியுமா? ஆமாண்ணே. அதுதாப்பா வெள்ளி கோள், வீனஸ். அந்த கோளுக்கு இதே மாதிரி ஒரு விண்கலத்தை அனுப்பி அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, அது எப்படிப்பட்ட கிரகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற திட்டத்துக்கு பேர் தான் சுக்கிரயான். அவ்வளவு இல்ல, சுக்கிரயான். நீங்க தானே சொன்னீங்க. அவ ஒரு இதுக்காக சொன்ன, நீ அப்படியே நினைச்சுக்கொண்டு நான் கனவா கண்டேன். சரிண்ணே. அந்த திட்டத்துக்கு பேர் தான் சுக்கிரயான்னு திட்டம். சரி, அந்த திட்டம் அடுத்ததாகவும் வரப்போகுது லிஸ்ட்ல. ஓ, அப்ப அடுத்தடுத்து ககன்யான், சுக்கிரயான், இன்னும் எத்தனை யான் இருக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு 2 யான் தான் எனக்கு தெரியும். அப்படி? ஆமா. சரிண்ணே, சூப்பர்ண்ணே, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேனே. அடா, இதுல எப்படி தெரியுங்கிற? நம்ம ஊர்ல சிறகுகள் எஃப்எம் இருக்குதுல்ல? ஆமாண்ணே, ஆமா. அதுல அறிவொளி அப்படின்னு ஒரு தொடர் நிகழ்ச்சி வருது. சரி, அதுல இது மாதிரி அறிவியல் தகவலை நிறைய சொல்லுவாங்கப்பா. இன்னைக்கே போய் அந்த சேனலை ஆன் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த டிவியில எத்தனை நம்பர் சேனல்னு? இதே டிவியில எத்தனை நம்பரா? இவ்வளவு நேரம் இப்பதாப்பா அறிவியல் தகவலை நிறைய கேட்ட. அது டிவி இல்லப்பா, ரேடியோ. ரேடியோவா? 89.6 அப்படி டியூன் பண்ணி வச்சீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவொளி விஞ்ஞான தொடர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டுட்டு நான் கொஞ்சம் டியூன் ஆகுறேன். இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா, தற்சார்பு இந்தியா திட்டம், புதுதில்லி விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு இணைந்து சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 வழங்கியது அறிவொளி விஞ்ஞான தொடர் நிகழ்ச்சி.